ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுங்கள், த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் என்கிற ஒரு கான்செப்ட்ல, ஒரு தலைப்புல நாம் இங்கே செய்திகளை வழங்கி கொண்டு வருகிறோம். இந்த செய்திகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்முடைய யூடியூப்லேயே அது டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த செய்திகள் ஏன் நாம் மிக முக்கியமாய் கேட்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னால், உலகம் முழுவதும் மனிதன் இன்றைக்கு ஒரு 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 கட்டத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க பார்க்கலாம், உலகம் முழுவதும் இருக்கிற மனிதனுடைய காமன் ப்ராப்ளம், பொது பிரச்சனை என்னன்னு சொன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம். இது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மனுஷன் கவலைப்படுகிறவனா இருக்கிறான். இந்த கவலை இந்தியாவில், ஆப்பிரிக்காவில் மட்டும் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்த நாடுகளையும் வளராத நாடுகளையும் வளர்ந்து வருகிற எல்லா நாடுகளையும் வீடுகளையும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்கிறது. சோ உலகம் முழுவதும் பெரிய வல்லரசு நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது, பொருளாதார குறைவா இருக்கிற நாட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. உலகத்திற்கு எல்லா மனுஷனும் இந்த பிரச்சனைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறான். இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்ததா என்ன பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரச்சனை இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை கிடையாது. மனிதன் தோன்றின நாள் முதற்கொண்டு இந்த பிரச்சனைகள் உலகத்தில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை வர வர அதிகமாயிட்டா இருக்கு தவிர இந்த பிரச்சனை குறைஞ்ச பாடு கிடையாது. சோ நிறைய படிப்பு வந்துருக்குது, நிறைய டெக்னாலஜி வந்துருக்குது, நிறைய பணம் வருது, எல்லா வசதிகள் எல்லாமே டெவலப் ஆயிட்டு வருது. பட் ப்ராப்ளம்ஸ் கூடவே பெருகிட்டே வருது, ப்ராப்ளம்ஸும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. அப்ப இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான் எல்லாருமே போராடின்னு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை வெளியே வரணும், கவலை இல்லாத ஒரு பிரச்சனையா இருக்கணும், இந்த மாதிரி நீட்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தேவைகளோடு இருக்கக்கூடாது, இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி மனுஷன் எடுக்கிற எஃபோர்ட், மனுஷன் எடுக்கிற முயற்சிகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்றான், டே நைட் ஒர்க் பண்றான், கண் முழிச்சு வேலை பார்க்கறான், சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லாம மாடா உழைக்கிறான், கடைசியில் ஓடா தேஞ்சு போயிடுறான். மனுஷன் கொடுக்கிற எஃபோர்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசாங்கங்கள் கூட எஃபோர்ட் கொடுக்குது. அரசாங்கம் கூட என்னென்ன பண்ணு பாருங்க, மனுஷன் இந்த பிரச்சனை வெளியே வரும் சொல்லி அரிசி பருப்பு அவங்களுக்கு வேலை என்னென்ன கொடுக்கணுமோ அவங்களால முடிச்சது கொடுக்குறாங்க. சம்டைம் வீடு கூட கட்டி கொடுக்குறாங்க மக்களுக்கு, இந்த மாதிரி நெருக்கடியோல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. பட் ப்ராப்ளம் கவர்மெண்டாலையும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியல, தனிப்பட்ட மனிதனாலையும் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியல. ஆனா மனுஷன் இதுக்கு எஃபோர்ட் கொடுத்துனே இருக்கிறான், வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், தூக்கத்தோட வேலை கவனமாக இருக்கிறான், ரொம்ப அயராமல் உழைக்கிறான். எதுக்காக உழைக்கிறான், எதுக்காக இவன் பிரயாசப்படுறான்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, கவலை. எல்லாம் கவலை, ஒரு கவலை அவனுக்குள்ள இருக்குது. என்ன கவலை? எப்படி வாழ்வோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோம், சோ ஃபேமிலிக்கு என்ன பண்றது, பசங்களுக்கு என்ன பண்றது, ஏதோ ஒரு சம் வரி. இந்த கவலையால தான் பாருங்க மனுஷன் ரெஸ்ட் கூட எடுக்க முடியல. மனுஷன் மாடா உழைக்கிறான், தேஞ்சு போறான். இவ்வளவு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து காலகாலமா ஆயிரம் ஆண்டுகளாகவே இருக்குது. இன்னைக்கு காலையில கூட நான் என்ன பண்ணேன், 5:30 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கிறேன். நைட் டியூட்டி, நைட் ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ சோர்வு நிறைந்த கண்களோடு கூட கடினமாய் ஒர்க் பண்ணின அந்த டயர்டான அந்த பாடியோட அவங்க ரொம்ப டயர்டா போறாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்போது கவலைப்படுறதா இல்ல என்ன சொல்றது, இவங்க நினைக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டா இவ்வளவு உழைச்சா பிரச்சனை தீர்ந்து நினைக்கிறாங்க. ஸோ நீங்க பத்திர பேப்பர்ல கூட எழுதி வச்சுக்கோங்க,
இன்னும் எத்தனை ஒர்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட கூட இந்த ப்ராப்ளம் தீர போறது கிடையாது. ஏன்னா இந்த ப்ராப்ளத்துல இருந்து இப்படி ஒரு ப்ராப்ளத்துல இருந்து தீரணும்னு சொல்லி மனுஷன் காலகாலமா இதே பேட்டர்னை ஃபாலோ பண்றான். இதே பேட்டர்ன் தான், வேற பேட்டர்னை சேஞ்ச் பண்ணல. அவன் இப்படியே தான் உழைக்கிறான். ஒண்ணுக்கு 2-3 பிசினஸ் பண்றான், ஒண்ணுக்கு 2-3 ஜாப் பண்றான், இங்க அங்க ஓடி உழைக்கிறான், பொய்யெல்லாம் பேசுறான், என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணணுமா பண்றான், என்னென்ன உழைக்கணுமோ உழைக்கிறான். பட் அவனால இந்த ப்ராப்ளத்தை வந்து முற்று முடிய வெளியே வரவே முடியல. அரசாங்கத்தாலும் கொண்டு வர முடியல, தனிப்பட்ட மனிதனாலையும் கொண்டு வரப்பட முடியவில்லை. அப்ப இந்த பிரச்சனை உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு காமன் ப்ராப்ளம். இது காமன் ப்ராப்ளம்னால நீங்க காமனை விட்டுறக்கூடாது. இது காமன் ப்ராப்ளமா இருந்தா கூட இது ரொம்ப மேஜர் ப்ராப்ளமா இருக்குது. ஆமென். இது ஒரு பொது பிரச்சனை தான், ஆனா மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு தீர்வை மனுஷன் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறான். என்னென்ன பண்ணணுமோ கண்டுபிடிக்கிறான், வேலையை லகுவாக்கி பார்க்கறான், சும்மா ஸ்மார்ட்டா இருக்க பார்க்கறான். பட் ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வர முடியவில்லை. பட் இயேசு இதுக்கான சொல்யூஷன் என்ன கொடுக்கிறாரு? வேதம் இதுக்கு என்ன சொல்லுது அப்படி சொன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீங்கன்றார். ஃபர்ஸ்ட் ஒரி பண்ணாதீங்க. ஏன் ஒரி பண்ணாதுன்றது நான் பின்னால பேச போறேன். கவலைப்படாதீங்க. இவைகள்லாம் அஞ்ஞானிகள் தேடுவாங்க. இந்த அஞ்ஞானிகள்ன்றது பேகன்ஸ் அப்படின்றாங்க ஆங்கிலத்துல. பேகன்ஸ் சொன்னா தேவனை அறியாதவர்கள் அல்லது மதவாதிகள், ரிலிஜியன் பீப்புள். அவங்க எல்லாருமே இதை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பட் பைபிள் சொல்லுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுடைய பர்த் ரைட்ஸ் மாதிரி, உங்களுடைய உரிமைகள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் இவைகள் வேணும், இவைகள்லாம் உங்களுடையது, உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நீங்க அறிந்து வைப்பதற்கு முன்பதாகவே உங்கள் பரமபிதா. ஹலோ, அதான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே எனக்கு வேண்டியதெல்லாம் என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அதுதான் தேவன். நான் சொல்லிதான் என் தேவனுக்கு என் தேவைகள் தெரியணும்னு சொன்னா முதல்ல அவர் தேவனாவே இருக்க முடியாது. தேவனா யாரு? எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. பட் நாம வர்ஷிப் பண்ற காட் வந்து தேவன். நான் சொல்லி என் பிரச்சனைகள் அவரை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னை உருவாவதற்கு முன்பதாக, படைப்பதற்கு முன்பதாகவே என் தேவைகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே எனக்கு என்ன வேணும்னு எனக்கு அந்த அறிவு வரத்துக்கு முன்னாலேயே அவருக்கு தெரியுது. அப்போ பைபிளுடைய கான்செப்ட் என்ன, பைபிளுடைய போதனை என்ன? உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே உங்கள் தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ உங்கள் தேவையை அவர் அறிந்திருக்கிறார்ன்ற பட்சத்துல நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்கன்றாரு. நீங்க அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ தேவை இருக்கிறதுனால வேற என்ன பண்ண முடியும்? தேவைகள் இருக்கிறதுனால கவலைப்படுங்கன்னு சொல்ல, இந்த தேவைகள் வெளியே வருவதற்கு கடவுள் கொடுக்கிற ஒரு ஃபார்முலா, ஒரு ரூட் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். எல்லாம் தேடுங்கள். தேடுங்கன்னா அது ஒன்றும் காணாம போல தேடுறதுக்கு. காணவில்லைன்னு ஒட்டுறாங்கல்ல, அவங்க காண இவங்க காண ரயில்வே ஸ்டேஷன்ல ஒட்டி வச்சிடறாங்க. தேடுறதுன்னா நீங்க பூத கண்ணாடி போட்டு தேடாதீங்க. அது ஒன்றும் தொலைஞ்சு போல, அது காணாமலாம் போல. தேடுங்கள்ன்றது என்ன கான்செப்ட்ல சொல்றாருன்னா, ப்ரையாரிட்டிய அதுக்கு கொடுங்க, அதை கவனிங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை அப்படி தேடுங்கன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்கன்றாங்க. அது நாடுங்க, அதை பற்றிய அறிவை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து மனு வர்க்கம் வெளியே வருவதற்கு இதை தவிர வேற சொல்யூஷனே கிடையாது. ஆனால் உலகத்தில் இருக்கின்ற எந்த மதங்களும் எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இப்படி பண்ணா அல்லது வெளியே வரும் யாரும் சொல்றதே கிடையாது. மதங்கள் என்ன சொல்லுது? சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் இதெல்லாம் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெள்ளிக்கிழமை இதை பண்ணணும், சனிக்கிழமை அதை பண்ணணும், நவம்பர்ல இதை பண்ணணும், டிசம்பர் அதை பண்ணணும், ஏப்ரல் இதை பண்ணணும். சோ இதெல்லாம் சம்பிரதாயங்கள், இதெல்லாம் மதம், இதெல்லாம் சடங்குகள். இந்த சடங்கு சம்பிரதாயங்களாலையும் மனுஷன் தன் பிரச்சனையிலிருந்து முற்றுமுடிய விடுதல் ஆக போவதும் கிடையாது. அவன் முடியான்னு தெரிஞ்சு அவன் பண்றான் பாருங்க, இவனோட பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இதுல இருந்து விடுதலை ஆவதற்கான ஒரே ஒரு வழி என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அல்லது முதல் முக்கிய ஸ்தானத்தை, முக்கியத்துவத்தை தேவனுக்கு கொடுங்கள், தேவ ராஜ்யத்துக்கு கொடுங்கள். அவர் ராஜ்யத்தின் நீதியும்
தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அருளப்படும். எல்லாம் அருளப்படும். பாருங்க, ராஜ்யம் இதெல்லாம் கொடுப்பேன்னு வாக்கு பண்றாரு. தேவ ராஜ்யத்துல நம்மளுக்கு வேண்டிய அனைத்தும் கொடுக்கப்படும் என்று சொல்லும்போது, மனுஷன் ராஜ்யத்தை தேடுறதுக்கு பதிலா நல்ல வேலையை தேடின்னு இருக்கிறான், நல்ல வியாபாரத்தை தேடின்னு இருக்கிறான், நல்ல படிப்பை தேடின்னு இருக்கிறான், நல்ல வாழ்க்கையை தேடின்னு இருக்கிறான். மனுஷன் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு நாளும் தேடுகிற வேட்டையில போய் இறங்கிறான். தேடி 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 கடைசியில டயர்ட் ஆயிடுறான். ஆனா காட் சொல்ற, அதை இதை தேடி டைம் வேஸ்ட் பண்ணி இருக்காத, நேரா ராஜ்யத்தை தேடு. நேரா ராஜ்யத்தை தேடு, அவர் நீதியை தேடு, அதை நாடு, அதை பற்றின அறிவு, அதை பற்றின புரிதல் நீ வளர்த்துக்கோ. இந்த ராஜ்யம் உன்னுடைய தேவைகளை அனைத்தும் அற்புதமாய் சந்திக்கப்பட்டு விடும். வேற ஒண்ணும் கிடையாது. சோ இதுதான் மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி. இந்த வழியை விட்டுட்டு மற்ற மதங்கள் என்ன பண்றாங்க, என்கிட்ட வாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த பிரச்சனை என்ன பண்ணிடுறோம், உங்களுக்கு விடுதலை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ போதனைகளும் கிறிஸ்தவ பாதிரியார்களும் கிறிஸ்தவ பாஸ்டர்மார்களும் என்ன பண்றாங்க, ஜனங்களை வர வச்சு இந்த பிரச்சனைக்காக விடுதலைக்காக ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, இந்த சிஸ்டருக்கு இந்த பண பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனை, இந்த நோய் பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, விடுதலை தாங்க ஆண்டவரே. காட் சொல்றாரு, ஏப்பா நீ சொல்லிதான் நான் தரணுமா? இந்த ப்ராப்ளம் இவங்களுக்கு வரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். இந்த ப்ராப்ளத்திலிருந்து நீ ஜெபம் பண்ற விடுதலை கிடைக்க போறது இல்ல. இவங்க தேவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும் போது, ராஜ்யத்துக்கும் நீதிக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, நீ இவ்வளவு பிரயாசப்பட்டு கூட ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க இவங்க முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது இவர்கள் தேவைகள் அனைத்தும் அற்புதமாய் தேவன் சந்திக்கப்படுகிறவனா இருக்கிறான். அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற காரியம். சோ ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத நாம ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்கிறோம். சாதாரணமா நடக்கிறத ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆக்கிறோம். அதான் பிரச்சனையே. சோ சாதாரணமா நடக்கிறத விட்டுட்டு அது ரொம்ப பிரச்சனைக்குரியதான காரியமான மாதிரி நம்ம திங்க் பண்ணி அதை டீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ இந்த ப்ராப்ளத்தை உலகம் இன்னைக்கு விடுதலை ஆவதற்கு அதுக்கு தான் கூட்டங்கள், சர்ச்சு, மீட்டிங், கான்ஃபரன்ஸ், இன்னும் என்னென்ன பண்ணணுமோ பண்றாங்க. பட் இதுக்கு சொல்யூஷன், இயேசு சொல்ற ஒரே சொல்யூஷன் என்ன, ராஜ்யத்தை மீதியின் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இந்த காலை வேளையில? குட். சோ கடந்த நாட்கள பல காரியங்கள் எல்லாம் நாம கவனிச்சுட்டு வந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு போதனைகள். இந்த போதனையை நான் அதிகமாய் நேசிக்கிற டாக்டர் மைல்ஸ் மன்ரோங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆத்தர், அவருடைய புஸ்தகத்திலிருந்து நான் இதை உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போதித்துக் கொண்டு வருகிறேன். இந்த ஆத்தர் அமெரிக்க தேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய டீச்சர், பெரிய ஒரு ஸ்காலர். அவர் இந்த போதனைகள்லாம் பல வருஷங்கள் முன்னாலேயே அமெரிக்கா தேசத்துல போதிச்சு பலருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர். அவரோட நோட்ஸ் இந்தியாவில் கிடைக்கிறது ரொம்ப அரிதான ஒரு காரியம். பட் அப்படி இருந்தும் அதை தேடி கண்டுபிடிச்சு புக் எடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நான் விவரிக்கிறேன். ஸோ ஆகவே இது ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருக்கிறதுனால இதை நான் டக்குன்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்ல முடியாம தான் நான் என்ன பண்றேன், கொஞ்சம் படிச்சு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வேற டைம் வேஸ்ட் பண்றதுக்காக இல்லை. ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இது கவனியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரிய தாமதித்தாலும் தொடர்ந்து யூடியூப்ல போய் நீங்க என்ன பண்ணுங்க, இதை போய் கொஞ்சம் கேளுங்க. அதாவது நான் யூடியூப்ல கேளுங்கன்றதுக்கு எதுக்காக கேட்க சொன்னா, என்னுடைய சேனலை நீங்க கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணணும், என்னுடைய சேனலை நீங்க கொஞ்சம் பார்த்து வியூவர்ஸை பெருக்கணுன்றதுக்காக நான் நினைக்கிறத இல்லை. அப்படி ஒரு அவசியம் எனக்கு கிடையாது. பட் நான் உங்களை கேளுங்க, நான் உங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது மக்களுக்கு இந்த அறிவு கொஞ்சம் வரட்டும், தெரிந்து கொள்ளட்டும். சம்டைம் நம்மளால இங்க இருக்கிற அந்த 1 hourல புரிஞ்சுக்க முடியாத கொஞ்சம் வீட்டுல உட்காந்து கொஞ்சம் பொறுமையா கேட்டு புரிந்து கொள்வீர்கள் என்பதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னாலஜி எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் டெக்னாலஜி தான். இன்னும் நிறைய டெக்னாலஜி வாங்கி தேவராஜ்யத்தை ரொம்ப எலாபரேட்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு தான் என்னோட விருப்பம். பட் அதுக்கான வசதிகள், அதுக்கான பொருளாதாரம்லாம் கடவுள் தரும்போது நிச்சயமா அது டெவலப் ஆகும். ஏமீன். வரும்போது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். மெயின் ரோடெல்லாம் வரும்போது நல்லா தான் இருக்குது, காத்தோட்டமா அது பைக்ல வரும்போது. உள்ள வந்த உடனே டம்முன்னு வண்டியில உருட்டி வரும்போது எல்லாமே அதிருது, உடம்பே அதிருது. என்னடா இந்த மாதிரி ரோடு, இந்த ரோட்ல வேற ராத்திரி நேரத்தை பிரேயர் வச்சா 31 என்ன நடக்கும் தெரியல, அங்கங்க கூலியும் பள்ளமா இருக்குது. ஸோ எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இப்படி நம்ம கேட்கறதெல்லாம். இருந்தாலும் பரவாயில்ல, இப்படிப்பட்ட இடத்துக்கே நீங்க இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்க
அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல இடமா போனா இன்னும் நல்லா ஃப்ரீயா வந்து நம்ம வர்ஷிப் பண்ணலாம். சீக்கிரமா அதுக்கான கதவுகள், அதுக்கான வழியெல்லாம் கடவுள் திறப்பார்னு நான் நம்புகிறேன். ஐ மீன், ஸோ அது வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்தை, இருக்கிற வழி, இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணிட்டு நம்ம கடவுள் வேலையை நம்ம ஈடுபட்டு இருப்போம். சரி, இப்போ நம்ம பேசிக்கொண்டு வருகிற டாபிக் என்ன? தேவனு ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் ஆஃப் காட். அந்த ராஜ்யத்தின் கான்செப்ட், அந்த ராஜ்யத்திற்குரிய குறிக்கோள், ராஜ்யத்தின் குறிக்கோள் என்ன? ராஜ்யம் ராஜ்யம் சொல்றமே, ராஜ்யத்தினுடைய குறிக்கோள் என்ன என்பதை நாம பேசிக்கொண்டு வருகிறோம் அல்லவா? ராஜ்யத்தை பற்றி பேசும்பொழுது ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, ராஜ்யம் சொல்றது அது ஒரு மண்டலத்துல இருக்குது, அது ஒரு லொகேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ராஜ்யம் என்பது மண்டலத்திலேயோ லொகேஷன்ல கிடையாது. ராஜ்யம் என்பது என்ன? அது ஒரு அரசாங்கம், அது ஒரு கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த கவர்மெண்ட் கீழே நான் இருக்கிறேன். அதுதான் அந்த அந்த கவர்மெண்ட் என்ன? அந்த கவர்மெண்ட் ராஜா யாரு? அந்த கவர்மெண்ட்டுடைய ரூல் என்ன? அந்த கவர்மெண்ட்டுடைய கோட்பாடுகள் என்ன? அந்த கவர்மெண்ட்டுடைய கல்ச்சரல் என்ன? அந்த கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது என்கிறதை பற்றி நாம் இந்த ராஜ்யத்தில நாம் போதனை படிக்க போகிறோம். ஸோ எப்பவுமே ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ராஜ்யம்னு சொன்னா அந்த ராஜ்யத்துக்கான ரூல், சட்டத்திட்டங்கள், கலாச்சாரம், பொருளாதாரம், கல்வி, மருத்துவம், இதெல்லாம் அந்த ராஜ்யத்துல இருக்கும். ஏமேன். அந்த முதல்ல ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு கிங் இருப்பார் அல்லவா, ராஜா இருப்பாரு. அந்த ராஜ்யத்துக்கு சட்டம் இருக்கும், அந்த ராஜ்யத்துக்கு கலாச்சாரம் இருக்கும். இதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்க அந்த ராஜ்யத்தோட இணைந்து நீங்க வாழவே முடியாது. நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்தியாவுக்கு கலாச்சாரம் இருக்குது, இந்தியாவுக்குன்னு கொள்கைகள் இருக்குது. இதெல்லாமே நம்ம திறந்து வச்சிருக்கிறோம். எப்படியோ நமக்கு தெரியுது, 4 பேர் நடந்து போறதை பார்த்து புரிஞ்சுக்கிறோம், இல்ல பள்ளிக்கூடத்து போனா தெரிஞ்சுக்கிறோம் அல்லவா? சோ எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டுடைய ரூல்ஸ் அண்ட் கல்ச்சுரல், எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரிந்தாதான் அந்த நாட்டில் நான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். சோ நாடு, ஒரு ராஜ்யம் உங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்குது. ராஜ்யம்னாலே ராஜ்யத்துல சலுகைகள் இருக்குது. உங்களுக்குன்னு சில முன்னுரிமைகள் இருக்கிறது, உங்களுக்குன்னு சில ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்குது ராஜ்யத்துல. எத்தனை நம்புகிறீர்கள்? ராஜ்யத்துல நமக்கு மதிப்பு, நமக்குன்னு சில ஸ்லாகியங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளாதவர்களால் வெற்றிகரமாய் வாழவே முடியாது. நேற்றுக்கு ஒரு வீடியோல எனக்கு ஒரு வைஃப் எனக்கு ஷேர் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பையன் இருக்கிறானா, அவன் கேஸ் போட்டானா கவர்மெண்ட்ல. அவன் கேஸ் போட்டான் போது எதுக்கு போட்டான்னா, அப்ப கவர்மெண்ட்ல நீங்க நினைச்சா கேஸ் போட்டு உங்களுடைய உரிமைகளை, உங்களுடைய ரைட்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ கவர்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாருக்குமே கேஸ் போட ரைட்ஸ் இருக்குது. அப்போ ஆனா எல்லாருமே போடுறாங்கன்னா எல்லாருமே போடுறது கிடையாது. ஏன்னா கோர்ட்டு கேஸ், அவங்க கேட்கிற கேள்விகளை ஆன்சர் பண்ண தெரியாது, பேப்பர்ஸ் ரெடி பண்ண தெரியாது. தெரியாதனாலே நிறைய பேர் கேஸ் போடாம இருக்கிறாங்க. தெரிஞ்ச கரெக்டா எதுவுமே நம்புறீங்க, வாயாட ரெடி, சண்டை போட ரெடி. ஆனா லீகலா நீங்க அப்ரோச் பண்ணணும் தூரம் ஆயிடுறாங்க. ஏன் லீகல் அப்ரோச் பண்ண தூரம் ஆறாங்க? அது பெரிய ப்ராசஸ் சார். அதுக்கு கோர்ட்டுக்கு போகணும், லாயரை பிடிக்கணும், கேஸை போடணும், ஃபைலை போடணும், அவங்க கேட்கிற பேப்பர்ஸை கொண்டு போய் கரெக்டா கொடுக்கணும். ஆமா, நீங்க லீகலா அப்ரோச் பண்ண இதெல்லாம் செய்யணும். இப்படிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லீகலா ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கதையை கேட்போம். ஒரு பையன் என்ன பண்ணனா, கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிறானா. என்ன கேஸ் போட்டான்? அவங்க அம்மா அப்பா என்னை சரியா வளர்க்கல, எங்க அம்மா அப்பா என்னை சரியா வளர்க்காதனால வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா அப்பா மேலே கேஸ் போட்டானா. அம்மா அப்பா மேல கேஸ் போட்டு 4 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து. கவர்மெண்ட்டை வாங்கி கொடுத்துச்சு. நேற்றுக்கு தான் நான் கேட்டேன், இது எனக்கு தெரியாம போச்சு, இல்லை நானும் போட்டுக்கலாம் போல. அப்புறம் என்ன பண்ணானா, அம்மா அப்பா மேல கேஸ் போட்டு 10க்கு நாட்டு கவர்மெண்ட் மேல கேஸ் போட்டான். அவன் கவர்மெண்ட் சரி கிடையாது, கவர்மெண்ட் எனக்கு சரியான சலுகைகள் கொடுக்கல, நான் இன்னைக்கு வாழ்க்கையில விரக்தியா தோல்வி அடைஞ்சுக்கிறேன் காரணமே கவர்மெண்டால தான். கவர்மெண்ட்டுடைய சில ரூல்ஸ், கவர்மெண்ட்டுடைய சில கோட்பாடுகள் என் வாழ்க்கையை அழிச்சிச்சு. ஆகவே இந்த அரசாங்கம் தான் என் தோல்விக்கெல்லாம் காரணம் சொல்லி அதுக்கான பேப்பர்ஸா ரெடி பண்ணி
கோர்ட்ல கேஸ் போட்டான பாருங்க, கவர்மெண்ட் பணம் வாங்கி கொடுத்து அதுல கேஸ்ல ஜெயிச்சு கவர்மெண்ட் பணம் வாங்கி கொடுத்துறான், அதுல ஒரு பல கோடி வாங்கிட்டு இருக்கிறான். சரி, இதெல்லாம் போக கடைசியில என்ன பண்ணாங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் கேஸ் போட்டுட்டானா, எங்க சொந்தக்காரங்க சரி கிடையாது, இவங்க சரி கிடையாது சொல்லி ஒருத்தரை விட்டு வைக்கலையாம சொந்தக்காரங்க மேல கேஸ போட்டு அந்த கேஸ்ல ஜெயிச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறான். சரி, இப்படியே நல்லா ஆயிட்டு கடைசியில இவன் என்ன பண்ணாங்க, உலகத்திலேயே இவ்வளவு கேஸ் போட்டு வின் பண்ணது இவர் தான் சொல்லி லிம்கா அந்த கென்னிஸ் புக்ல ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல இவன் பேர் ஏத்துட்டாங்களாம். இவன் பேர் ஏத்துட்டு இவன் போட்டோ எல்லாம் போட்டு உலகத்துல இந்த மாதிரி கேஸ் போட்டு பணம் சம்பாதிச்சது இவர் தான் சொல்லி அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் புக்ல போடும்போது அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் மேல கேஸ் போட்டான். அவன் என்னைய கேட்காம எப்படி நீங்க என் போட்டோவை நீங்க இது என்னடா போச்சுன்னு சொல்லி அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அந்த இதுல இருந்து அவங்ககிட்ட படத்தை சுருட்டிட்டானா, பல கோடி வாங்கிட்டு இருக்கிறான். வாங்கிட்டு இவன் பார்த்துட்டே இருந்துக்கிறான். கடைசியில மீடியாலாம் வந்துட்டு எப்படி நீங்க இவ்வளவு சாதிக்கிறீங்க, உங்களால எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க பாருங்க. எதுவுமே பேசலையா, அவன் அமைதியா சிரிச்சுட்டு போயிட்டானா. போயிட்டு கடைசியில மீடியா மேல கேஸ் போட்டுட்டானா. மீடியா என்ன கேஸ் போட்டேன்னா, என்னைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க, என்னுடைய இமேஜ் எல்லாம் இவங்க மீடியால என்ன டென்ஷன் பண்ணி விட்டாங்க, இவங்களால நான் ரொம்ப மன உளைச்சல் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லா மீடியாவிட பணத்தை கலெக்ட் பண்ண கிட்டத்தட்ட 40 கூட கலெக்ட் பண்ணிட்டான். அவனை பத்தி நேத்தான். சரி, இதெல்லாம் உலகத்துல இதெல்லாம் நடக்குமானா நடந்திருக்குது, நடந்ததை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, அவனுக்கு நடந்த அதே பாதிப்புகள் தான் எல்லாருக்குமே நடந்திருக்குது. எல்லாருக்கும் அப்பா அம்மா சரியில்லாம இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கவர்மெண்ட் சரியில்லாம இருக்குது, எல்லாருக்கும் பிள்ளைகள் சரியில்லாம இருக்கிறாங்க, எல்லாருக்குமே உலகத்துல ஏதோ ஒரு விஷயத்த சஃபர் ஆயிருக்கிறாங்க. ஆனா இதுல இருந்து லீகலா எப்படி வெளியே வரணும்னு தெரியாம அவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஹலோ புலம்பதான் தெரியுது அவங்களுக்கு, போறோம்னா சொல்லின்னு இருக்கிறாங்க. ஏன் இவங்க புலம்புறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு லீகல் அப்ரோச் பண்ண தெரியல. கவர்மெண்ட் இவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் கொடுத்திருக்குது, இவங்க நினைச்ச என்னென்னலாம் செய்யலாம். இவங்க நாட்டுடைய சிட்டிசன், இவங்க இந்த நாட்டுடைய சிட்டிசனுக்கு சில ரைட்ஸ், சில அத்தாரிட்டி, சில பவர் எல்லா சிட்டிசனுக்கும் இருக்குது. அதுவும் இந்தியன் சிட்டிசன் கண்டிப்பா அவனுக்கு ஹலோ ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கு இருக்குது. ஆனா எல்லா இந்திய குடிமகனும் அப்படிதான் தங்கள் உரிமைகளை அரசாங்கத்தில அவங்க பெற்றுக்கொள்கிறார்கள்னா ஒருத்தரும் பெற்றுக்கொள்ள கிடையாது, 1000ல் ஒருத்தரும் பெற்றுக்கொள்றாங்க. ஏன் மற்றவங்களுக்கு தெரியல? மற்றவங்களுக்கு அந்த உரிமைகளை பெறுவதற்கான கவர்மெண்ட்டை பற்றி அவங்களுக்கு இன்னும் முழுசா அவங்களுக்கு தெரியல. ரொம்ப சின்ன சின்ன காரியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் தராங்க, கவர்மெண்ட்ல ஒரு 5000 ரூபாய் தராங்க, இல்ல கவர்மெண்ட்ல இந்த சலுகை இருக்குது, அந்த சலுகை இருக்குது. சிம்பிள் விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, தவிர மேஜர் விஷயத்தை அவங்க தெரிந்து கொள்வது கிடையாது. தெரிந்து கொள்ளாததுக்கான காரணம் கவர்மெண்ட் இல்ல, தனிப்பட்ட அந்த சிட்டிசன், தனிப்பட்ட அந்த நாட்டுடைய குடிமகனுக்கு அவன் தான் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நாட்டுல பிறந்தீங்கன்னா முதல்ல உங்க நாடு எப்படிப்பட்ட நாடு, உங்களுடைய நாட்டோட கலாச்சாரம் எப்படிப்பட்டது, உங்க நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, உங்க நாட்டுடைய உங்களுக்கான ரைட்ஸ் என்னெல்லாம் கொடுத்திருக்குது, உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்ன, இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பிறப்புரிமையாக இருக்கிறது. இல்லைங்க எனக்கு யாரும் சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்க தான் போய் தெரிஞ்சுக்கணும். இதை விட இதை தெரிந்து கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு என்ன பெரிய வேலை உங்களுக்கு? ஹலோ, அப்போ இது தெரிஞ்சுக்காம என்ன நடக்குது, இந்த நாட்டினுடைய சில பிரிவிலேஜஸ் எல்லாம் அவங்க பெற முடியல, நாட்டினுடைய சில உரிமைகளை எல்லாம் அவர்களால் பெற முடியவில்லை. எதுவுமே நம்புகிறீங்க? சரி, இந்த நாட்டின் உரிமைகள் எப்படி பெற முடியாமல் இருக்கிறார்களோ அப்படிதான் தேவன ராஜ்யத்தை பற்றியும், தேவன ராஜ்யத்தினுடைய நீதியை பற்றியும், கொள்கைகளை பற்றியும், கோட்பாடுகளை பற்றியும், ராஜ்யத்தினுடைய உரிமைகளை பற்றியும் கிறிஸ்தவர்கள் தெரிந்து கொள்ளாததனுடைய விளைவினால்தான் கிறிஸ்தவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறாங்க, கதறி கொண்டிருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. ராஜ்யத்தை சல்லி காசு அவங்களால் பெற முடியாம இருக்கிறாங்க, ராஜ்யத்தின் பிரிவிலேஜஸ் அவங்களால் அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க, புலம்பலோட முடியுது அவங்களுக்கு. ஏன் ராஜ்யத்திலிருந்து அவங்களால எந்த நன்மையும் பெற முடியவில்லை என்றால், ராஜ்யம்னா என்ன, அந்த ராஜ்யம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்து, எப்படி இருந்தா அந்த ராஜ்யத்தினுடைய சலுகைகள் எல்லாம் நான் பெற முடியும் என்பதை கட்டாயம்
கிறிஸ்தவர் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற மனித குலமே அறிந்து வைக்க வேண்டும். அறிந்து கொள்ளாத வரைக்கும் ராஜ்யத்திலிருந்து ஒன்றையும் அவள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ராஜ்யத்திலும் பெற முடியாதனாலதான் பாருங்க, சம்டைம் ராஜ்யம் அற்புதமா செய்து, அற்புதம் நடப்பிக்குது, மிரக்கல்ஸ் பண்ணுது. மிரக்கல்ஸ் ஏன் பண்ணுது? அற்புதம் ஏன் நடக்குது? கண்ணு தெரியாத கண்ணு கிடைக்குதுன்னா அற்புதம். டக்குன்னு முடவன் குணமாகிறான், செவிடன் கேட்கிறான். எதுக்கு கடவுள் இதை செய்யறாரு? இப்படிதான் ஏன் செய்யறாருன்னா, ராஜ்யம் இதெல்லாம் பண்ணோன்றத ஒரு சிம்பாலிக்கலா காமிக்கிறார் அவர். இப்படிலாம் நடக்குது, கண்கள் திறக்கப்படும், குருடர்கள் முடவர்கள் நடக்க முடியும், செவிடர்கள் கேட்க முடியும், செத்தவன் கூட உயிரோட எழும்ப முடியும், உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறுவதற்கு சில மிரக்கல்ஸ் பண்றாரு காட், தேவன். அப்போ மிரக்கல் பண்றதெல்லாம் எதுக்காகனா, ராஜ்யம் இப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகும் போது உங்களுக்கும் இதுல நடக்கும்ன்றது காமிக்கிறார ஒழிய, நீ மிரக்கலை மட்டும் நம்புன்னு அவர் சொல்றது கிடையாது. இந்த ராஜ்யம் இந்த மாதிரி நிறைய செய்யும், இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடக்கும். ஆனா ராஜ்யத்தின் கோட்பாடை புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஆமென். சோ அந்த கோட்பாடுகள் என்ன? அந்த கோட்பாடுகளை பற்றி புரிதல். பாருங்க, ஒரு பந்தை நம்ம மேல போடும்போது பந்து கீழே விழுது. பந்து கீழே விழுதுன்னா என்ன அர்த்தம்னா, இது அற்புதம் கிடையாது. பந்து கீழே விழுறது அற்புதம் சொன்னா அதோட பெரிய முட்டாள்தனம். யாரு பந்து போட்டாலும் கீழே விழும். படிச்சவன், படிக்காதவன், கிறிஸ்தவன் அல்லாதவன், யார் வேணா பந்து மேல, கல்லு மேல போட்டினா கீழே தம்முன்னு விழுந்துரும். எதனால விழுது? ஏன் நான் மேலதான போட்டேன், ஏன் மேல போகாம கீழே வருது? வேற ஒண்ணு இல்ல, இந்த கிராவிட்டி பவர், இந்த புவியீர்ப்பு விசை இருக்கிறது. அந்த ஈர்க்கிற சக்தி இந்த பூமியில 24 மணி நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பூமியில எந்த பொருளையும் ஈர்க்கக்கூடிய அந்த கோட்பாடு பூமியால் நிரம்பி இருக்கிறது. ஆகவே இந்த கோட்பாடை புரிஞ்சுதான், அதுதான் பிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கிறாங்க. இந்த கோட்பாடை மையமா வச்சுதான் ராக்கெட்டு, ஏரோப்ளேன், அணுகுண்டு, அப்புறம் இந்த மிசைல்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே பிசிக்ஸ் சம்பந்தப்பட்டதான். இந்த கிராவிட்டியை கால்குலேட் பண்ணி தான் அவங்க அதெல்லாம் செய்யறாங்க. அப்போ இந்த லாஸ் எப்படி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுதோ, அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய லாஸ் நீங்கள் கவனித்து புரிந்து கொள்வீரானால், அந்த ராஜ்யம் உங்களுக்கானவைகளை அது ஆட்டோமேட்டிக்கா நடப்பிக்கும். அதுக்கு பேர் மிரக்கல் இல்ல, அதுக்கு பேர் உங்களுடைய உரிமைகள். ஆமென். அதுக்கு பேர் உங்களுடைய உரிமைகள். எங்க வீட்டு சொத்தை நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு என்ன உரிமை. யார் வீட்டு சொத்தை எனக்கு கிடைக்குதுன்னா அதுதான் அற்புதம். ஹலோ, இப்ப கரெக்டா விளங்க பாருங்க. சொத்துன்னா கரெக்டா புரியுது பாருங்க. எங்க வீட்டு சொத்தை நான் எடுத்துட்டேன்னா அது என் ரைட்ஸ், அது என் உரிமை, அது மிரக்கலே கிடையாது. அது போய் அற்புதம் எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பாவோட சொத்தை நான் வாங்கிட்டேன், அது என் உரிமை. ஆனா யார் வீட்டு சொத்து எனக்கு அவங்க அப்பா எனக்கு எழுதி வச்சிட்டாருன்னா என்ன அற்புதம் இது, என்ன நல்ல மனுஷன், 3வது வீட்டுக்காரர் என் பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறாரு, அதுக்கு பேர் தான் மிரக்கல். ஆகவே ஆகவே இந்த ரைட்ஸுக்கும் இந்த மிரக்கல்ஸ்க்கும் ஜனங்கள் புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. கிறிஸ்தவர் என்ன எதிர்பார்க்கிறாங்க? எப்பவுமே அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறாங்க, எப்பவுமே மிரக்கல் வேணும்னு நினைக்கிறாங்க. அது தப்புங்க. எப்படி எப்பவுமே மிரக்கல் நடக்கும்? ஏதோ ஒரு ஆள் தான் எழுதி வைப்பாங்க சொத்தை, எல்லாரும் எழுதி வைப்பாங்க உங்களுக்கு. ஹலோ, ஏதோ 100ல 1 நாள் தான் அற்புதம் நடக்கும். டெய்லியா நடக்கும்? டெய்லி நடந்தா அது அற்புதமே கிடையாது. அப்போ இந்த உரிமைகள் இதெல்லாம் உங்களுடைய ஸ்லாக்கியங்கள், இதெல்லாம் உங்களுடைய உரிமைகள். தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு வேண்டிய உணவு, உங்களுக்கு வேண்டிய உடை, உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, உங்களுக்கு வேண்டிய சுகம், உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், உங்களுக்கு வேண்டிய செல்வாக்கு, உங்களுக்கு வேண்டிய செல்வம், இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவிப்பது, பெற்றுக்கொள்வது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு கொடுக்கிற பிரிவிலேஜஸா இருக்குது, அல்லது ஸ்லாக்கியங்களா இருக்குது, அல்லது உங்களுடைய உரிமைகளா இருக்கிறது. உரிமை வேற, மிரக்கல்ஸ் வேற. எதுவுமே நம்புறீங்க? இன்னைக்கு பெரும்பாலும் 100% கிறிஸ்தவர்கள் உரிமைக்காக வாழ்றது இல்ல, அற்புதத்துக்காக தான். இது ரொம்ப கேவலமான வாழ்க்கை. அற்புதம் சரி, ஜனங்களுக்கு தான் அறிவு இல்லாம அற்புதம் எதிர்பார்க்கிறான்னா, நடத்துற போதவர்களுக்கும் என்ன கிடையாது.
ஹலோ, கவனிக்கணும், நான் எந்த போதகரையும் நான் குற்றப்படுத்துறது கிடையாதுங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ அவங்களுடைய தனிப்பட்ட இதை நான் பேசுறது கிடையாது. எனக்கு அவங்க மேல எந்த ஒரு வெறுப்பு கூட கிடையாது. சில பேருடைய பேர் கூட எனக்கு தெரியாது எனக்கு. பட் நான் அவளை கார்னர் பண்றேன்னா, அவங்களோட போதனைகள் ஜனங்களை மட்டுமல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் கீழ்ப்படுத்துகிறது. அவருடைய போதனைகளால் கிறிஸ்தவம் சீரழிந்து கொண்டு வருகிறது. பல நூற்றாண்டு காலமாக கிறிஸ்தவம் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிட்டு தான் இருக்கிறது. ஏனென்றால் இவங்க ஜனங்களுக்கு உரிமைகளை பேசுறதுக்கு பதிலாக அற்புதங்களை பேசி வச்சுட்டாங்க. சகோதரியே, இப்பொழுது உனக்கு அற்புதம் நடக்குதுன்றாங்க. ஜனங்க நினைக்கிறாங்க, ஓஹோ, கூட்டத்துக்கு போன அற்புதம் செய்வார் போல ஆண்டவர், ஜெபம் பண்ண அற்புதம் செய்வார் போல, உபவாசம் பண்ண கடவுள் அற்புதம் செய்வார் போலன்னு சொல்லி அற்புதத்துக்காக மட்டுமே ஜனங்கள் வாழ்கிறார்கள். இது ரொம்ப டேஞ்சரான ஒரு லைஃப் இது. ஏன்னா அற்புதங்கிறது நடக்கும், நடக்காமலையும். எதுமா நம்புறீங்க? ஒரு வாட்டி தான் சூரியன் நின்றுச்சு, அடிக்கடிக்க நிக்குது. ஒரு வாட்டி அவன் நில்லுன்னா நின்றுச்சு, டெய்லி நின்று என்ன வருது? ஹலோ, எல்லாம் தலைகீழாடும். சூரியன் நிக்கிறது மட்டும் இல்லைங்க, சூரியன் நிக்கிற அளவுக்கு பூமி கூட தன்னுடைய ரொட்டேஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது. பூமியுடைய அந்த சுழற்சியும் வேகமும் கம்மியாகுது. இது ரொட்டேனா நடந்துச்சுன்னா அப்புறம் எல்லாமே டேமேஜ் ஆடும். அப்புறம் பூமியில நின்று எல்லாம் கோள்களும் கோளாறாகி கடைசியில எல்லாம் நாசமாயிடும். ஸோ மிரக்கல்ஸ் என்பது சம்டைம் நடக்கும், நடக்காது நான் சொல்ல மாட்டேன். பட் மிரக்கல்ஸ்க்காகவே மனிதன் வாழக்கூடாது, அதை மட்டுமே சார்ந்து இருக்கவும் கூடாது. திரும்ப நான் சொல்லுகிறேன், ஒரு பந்து நீங்க மேல போட்டு பந்து கீழே விழுதுன்னா இது மிரக்கல் அல்ல, இது கோட்பாடு. இது புவி ஈர்ப்பு விசையினுடைய கோட்பாடு. இந்த உலகம் எப்படி கோட்பாட்டினால் இயங்குகிறதோ அப்படியே தேவனுடைய ராஜ்யம் சில கோட்பாடுகளால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் ராஜ்யத்தையும் கோட்பாட்டையும் விளங்கிக் கொள்வானால் அவன் வாழ்க்கையே ரொம்ப வெளிச்சமா மாற ஆரம்பிச்சிடும். அற்புதம்லாம் இங்க ஒரு நாள் இங்க அற்புதத்தை நாம் ப்ரமோட் பண்றது கிடையாது. அற்புதத்துக்காக நாம ஏங்கியும் இருக்கவும் கூடாது. ஆனால் அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும். அறிவு தான் மஸ்ட் இல்ல. சரி, இங்க என்ன படிக்க போறோம்? நேரம் ரொம்ப வேகமா போகுது இல்ல. லைஃப் வாஸ் டிசைன் டு பி சிம்பிள், நாட் காம்ப்ளிகேட்டட். வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வாழ்க்கை கடவுள் எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா, வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாரு. சிம்பிளா நீங்க சக்சஸ் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாவே நீங்க முன்னேறி போயிடலாம். ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்? லைஃபே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நினைக்கிறான். லைஃப் காம்ப்ளிகேட்டட் கிடையாது, காம்ப்ளிகேட்டட் ஆக்கி வச்சிருக்கிறீங்க. அவங்களும் அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. லைஃப் ரொம்ப கஷ்டம் சார், வாழ்க்கைனா ரொம்ப கடினமானது, வாழ்க்கையெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது, எங்க தாத்தா காலத்துல மாதிரி கிடையாது. இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவோம். உட்காந்து ஈசி சேரை போட்டு டீயை கையில வச்சு இந்த மாதிரி கதெல்லாம் விடுவாங்க. தாத்தா காலத்துல அப்படியாக்கும், தாத்தா காலத்துல இப்படியாக்கும். அதெல்லாம் பேசுறதுனால இப்ப ஏதாச்சும் நடக்குமா உங்களுக்கு? இல்ல அதனால உங்களுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்குமா? ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அப்ப இப்படியே தான் பாருங்க, உலகம் பேசி பேசியே டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்குது. இப்பெல்லாம் வாழ்க்கைனா முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப முன்னேற கஷ்டம், சம்பாதிக்க கஷ்டம், வீடெல்லாம் வாங்க முடியாது பிரதர், இனிமே வீடு வாங்க முடியாது, இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இனிமே நம்ம ஒரு டிராப் கோல்டு கூட வாங்க முடியாது, இப்படியே தான் பேசுவாங்க. இந்த மாதிரி பேசலாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஓ லைஃப் ரொம்ப கஷ்டம் போல, லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் போல. இந்த காம்ப்ளிகேட்டடா மனுஷன் பேசுறதுனால என்ன நினைக்கிறாங்க? திருமணத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கிறவன் என்ன யோசிக்கிறான்? ஐயோ கல்யாணமான இவங்களமா நம்ம கஷ்டப்படுறோம் போல, இவங்களுக்கு கல்யாணம், இவங்களுக்கு பாவம் வீடு இல்லாம பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா ரன் பண்றாங்களே, நாம எதுக்கு கல்யாணம் பண்ணோம், பேசாம கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிடலாம்னு சொல்லி சம் பீப்புள் அப்படி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? கல்யாணம் ஆனா ரொம்ப கஷ்டப்படுவோம் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறான்னா, உலகம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா கல்யாணம் ஆனவனை கேட்டீங்கன்னா, பிரதர் முன்ன ரொம்ப ஃப்ரீயா இருந்தோம் பிரதர், கல்யாணத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிடுச்சு பிரதர், அது கட்டணும், இது கட்டணும், இது செய்யணும், அது செய்யணும், வாடகை கட்டணும், ஃபீஸு கட்டணும், லோனு கட்டணும், பல விஷயத்தையும் சொல்லும் போது அடேங்கப்பா கல்யாணமான இவ்வளவு கட்டணுமா, இது இந்த ஒம்புக்கு எதுக்கு போய் தலையை விடுன்னு சொல்லி சம் பீப்புள் கல்யாணத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க வேணான்றது எதுக்காகனா இந்த மாதிரி சிக்கலை நம்ம சந்திச்சு சமாளிக்கவே முடியாதுன்னு தான். இந்த சிக்கல், இந்த மாதிரி சிக்கலம் இருக்குதுன்னு சொல்றவங்க யாருன்னா கல்யாணம் ஆனவங்க சொல்றாங்க. ஸோ கல்யாணம் ஆனவங்க ஃபெயிலியர் எல்லாருக்கும் வரணும்னு சொல்றதே பெரிய தப்பு. ஸோ லைஃப்
கடவுள் எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாரு, ரொம்ப சிம்பிளியா டிசைன் பண்ணிட்டாரு. சிம்பிளியா நீங்க வெற்றி பெற முடியும் வச்சிட்டாரு. ஆனா வெற்றி பெறுவது பெரிய குதிரை கொம்பா இருக்குது, பெரிய கஷ்டமா இருக்குதுன்றாங்க. ஏன் அப்படி கஷ்டமா இருக்குதுன்னா, இவன் லைஃப்ல இவன் கொடுக்கிற முக்கியத்துவம், இவன் லைஃப்ல இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தினால்தான் ஒண்ணு அது காம்ப்ளிகேட்டடா மாறுது, இல்லை அது சக்சஸ்ஃபுல்லா மாறுது. எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த key to simplifying life is prioritization. Identifying the correct and right priority of life is the key to a successful and fulfilled life. So then what is the principle and concept of priority? சரியான தவறான முக்கியத்துவம். எதற்கு நீங்க சரியான முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களோ அது உங்களை சரியாக மாற்றிவிடும். தவறான காரியத்துக்கு எதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அது உங்களை தவறான லைஃப்ல கொண்டு போய் விட்டுவிடும். ஸோ நீங்கள் கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இந்த ப்ரையாரிட்டி குறித்து படிக்கும் போது ப்ரையாரிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பிரின்சிபல் திங். முதலாவது கோட்பாடுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. பிரின்சிபல் திங். எல்லாமே மிரக்கல்ஸா பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் சில கோட்பாடு இருக்குது, எல்லாவற்றுக்கும் சில கோட்பாடுகள் இருக்கு. அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. புட்டிங் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். முதலாவது வைப்பதை முதலாவது வைங்க, இரண்டாவது வைப்பதை இரண்டாவது வைங்க, மூன்றாவது வைப்பது மூன்றாவது வைங்க, மூணாவது வைக்கிறத கொண்டு வந்து ரெண்டாவது வைக்கிறது ஒன்னாவதுல. அப்படி நீங்க ஆர்டரை மாத்திராதீங்க. கடவுள் எதை ஃபர்ஸ்ட் எது செகண்ட்ன்றோ அந்த ஆர்டருக்கு நீங்க வாங்க. இந்த ஆர்டரு உங்களை சக்சஸ்ஃபுல் நடத்திடும். மூணாவது, எஸ்டாப்ளிஷிங் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எதை நீங்க முக்கியப்படுத்துறீங்களோ அதை நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க, அதை விரிவுபடுத்துங்க. 4, பிரைமரி ஃபோக்கஸ். எதுக்கு முக்கியமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க எதுக்கு ஃபோக்கஸ்? ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன? பில்டிங் கட்டணும்னா ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நல்ல லொகேஷனை பார்க்கணும். நல்ல லொகேஷன்ல நல்ல ஒரு லேண்டை நீங்க பார்க்கணும். இந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு பிரைமரி ஃபோக்கஸ் இன்னொன்னு இருக்கு. எது முக்கியமோ அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணீங்க. இடமே பார்க்காம எப்படி நீங்க வீடு கட்டுருவீங்க? ஹலோ, பிரிண்ட் எல்லாம் கையில இருக்குது, பணம் எல்லாம் கையில இருக்குது. இந்த பிரிண்ட்டும் பணமும் கையில வீடு கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ஆனா அதெல்லாம் கட்டுவதற்கு உதவி செய்யும். இந்த பிரிண்ட்டும் பணமும் உதவி செய்யும். பட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லொகேஷன் அல்லவா? சோ இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்கள் முக்கியமானதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் எதுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு கவனிங்க. பிறகு பிளேசிங் இன் ஆர்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். உங்க வாழ்க்கையில நீங்க பிளேசிங் பண்றத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிளேசிங் ஹையஸ்ட் வேல்யூ அண்ட் வொர்த் அப்பான். வேல்யூவானதை பிளேஸ் பண்ணுங்க, உயர்வான இடத்துல வைங்க. ஃபர்ஸ்ட் அமாங் ஆல் அதர்ஸ். பிறகு இதெல்லாமே இதனோடு கூட உங்களுக்கு வரும். பிறகு உங்க வாழ்க்கையில நேரம் டைம் இஸ் த ட்ரூ மெஷர் ஆஃப் லைஃப். கடந்த வாரத்தில் நான் பேசினேன் அல்லவா? நேரம் ரொம்ப முக்கியமானது. அது உங்க வாழ்க்கையோடு இணைந்திருக்கிறது. உங்க வாழ்க்கையும் நேரமும் ரெண்டும் ஒன்றுதான். உங்க நேரத்தை நீங்கள் எவ்வளவு வீணடிக்கிறீர்களோ உங்க வாழ்க்கையை அவ்வளவு வீணடிக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில நீங்கள் சேவ் பண்ண வேண்டியது உங்க நேரம். உங்க வாழ்க்கையில வேஸ்ட் ஆகாம பாதுகாக்க வேண்டியது உங்க நேரம் தான். நேரம் தான் உங்க வாழ்க்கை தான் உங்க நேரமா இருக்கிறது. நேரமும் வாழ்க்கை ஒண்ணு. பட் நிறைய நேரங்களில் நம்ம இந்த நேரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்றோம், அதை மிஸ் பண்ணிடுறோம். டைம் போன பிறகு அப்புறம் கவலைப்பட ஆரம்பிக்கிறோம். டைம் தான் எல்லாமே முக்கியம். இன்ஃபேக்ட் டைம் இஸ் த கரன்சி ஆஃப் லைஃப். உங்களுடைய பணமும் கூட நேரம் தான். பணமும் நேரமும் ஒண்ணுதான். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ அவ்வளவு நேரத்தை கவனிக்கலாம். எவ்வளவு நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்களோ அவ்வளவு பணத்தை நீங்க என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். ஆகவே நீங்க எங்க நேரம் கொடுக்குறீங்க? உங்க வாழ்க்கையின் ஆரம்பத்துக்கும் முடிவுன்னு ஒண்ணு இருக்குது. லைஃப்ல எண்டுன்னு ஒண்ணு இருக்குது அல்லவா? வாழ்க்கையின் எண்டு வரைக்கும் எதுக்கு நீங்க டைமை ஸ்பெண்ட் பண்றீங்க? நிறைய நேரங்களில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் நான் ஞாயிற்றுக்கிழமைனா நான் வீட்டில் இருக்க மாட்டேன் பிரதர், ஏதாவது ஒரு கோயிலில் தலையை காமிச்சிருவேன்.
எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அங்க தலையை காமிச்சோன்னா அதுதான் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்தா போதும்னு நினைக்கிறது மதம் வந்து அப்படிதான் சொல்லி கொடுக்குது. ஆனா எங்கேயோ உட்கார்ந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நேரமும் ரொம்ப முக்கியமானது. நான் எங்க போய் போறேனோ அங்க என்னோட டைம் ஒண்ணு அந்த இடம் அந்த இடத்துல அவர் அந்த நேரத்தை மதிக்கணும். இன்னொன்னு அங்க கொடுக்குற நம்ம நேரம் ரொம்ப வேல்யூபிளா நமக்கு இருக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒர்க் இருக்கு, யாருக்குமே ஒர்க் இல்லாம இல்ல. இவ்வளவு ஒர்க்கின் மத்தியிலேயே நீங்க எல்லாரும் இங்க வரீங்கன்னு சொன்னா உங்களை டைமை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். அதே நேரத்துல உங்க டைம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அந்த நேரத்தை நீங்களும் மதிக்கிறீர்கள் அல்லவா? சோ டைம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, ஒரு மனநல மருத்துவரா இருக்கிற ஏப்ரஹாம் மஸ்லோ அப்படிங்கிற ஒரு ஆத்தர், அவர் உலகம் ஃபுல்லா ஒரு சர்வே பண்ணிருக்கிறாரு. உலகம் ஃபுல்லா சர்வே பண்ணும்போது மனிதனை பற்றி அவர் ரிசர்ச் பண்றாரு. என்ன ரிசர்ச் பண்றனா, என்ன மனுஷனுடைய பிரச்சனையாக இருக்கிறது, மனுஷன் எதுக்கு உலகம் ஃபுல்லா ரேண்டமா எதுக்கு மனுஷன் ஓய்வு இல்லாம இருக்கிறான் அப்படின்னா, இது ஒரே பிரச்சனை தான். நல்ல தண்ணிக்காக, ஃபுட்டுக்காக, க்ளோத்துக்காக, வீடுக்காக, பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக, இதுதான் மனுஷனுடைய தேவைகளாக இருக்கிறது. ஏமேன். படிச்சவங்க, பணக்காரங்க, ஏழைங்க, படிக்காதவங்க எல்லாருடைய பிரச்சனை என்ன? வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், எல்லா நாட்டிலுடைய பிரச்சனை என்னன்னா, நல்ல சாப்பாடு வேணும், நல்ல உடுப்பு வேணும், நல்ல தண்ணீர் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல பாதுகாப்பு வேணும், நல்ல பராமரிப்பு இருக்கணும். இதுக்காக தான் அவனுடைய படிப்பு, இதுக்காக தான் அவனுடைய பிரயாசம், இதுக்காக தான் அவனுடைய உழைப்பு, இதுக்காக தான் அவனுடைய ஃபோக்கஸ், இதுக்காக தான் அவனுடைய பிளானிங், இதுக்காக தான் அவனுடைய திங்கிங், எல்லாம் இதுக்காக தான். கவனிங்க, வெறும் இந்த வீட்டுக்காக, படிப்பு, வீட்டுக்காக, பாதுகாப்புக்காக, சாப்பாட்டுக்காக, துணிக்காக, பராமரிப்புக்காக, நல்லா வாழ்றதுக்கு, இதுக்காகவே நீங்க திங்க் பண்ணி, இதுக்காகவே நீங்க படிச்சு, இதுக்காகவே நீங்க உழைச்சி, இதுக்காகவே நீங்க லைஃப மூமெண்ட் பண்றீங்கன்னு சொன்னா, இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஃபெயிலியராக மாறிவிடும். ஏன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் இதுக்காக தான் வாழ்றாங்க. இதை தாண்டி வேற ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. படிக்கிற பசங்களோட கவனிச்சு பாருங்க. முதல்ல அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? நல்லா படி, நல்ல வேலை கிடைக்கும். இதுவே தப்பு. நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றதே தப்பு. நல்ல வேலை செஞ்சா நீ கடனே வாங்காம நல்லா வாழலாம், அதுவும் தப்பு. கொஞ்சம் பின்னால திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு நல்லா படிச்சாலும் கடன் இல்லாம இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, நல்லா படிச்சவங்க நல்லா கடன் வாங்கி வச்சுக்கிறான். ஹலோ, நல்லா படிச்சவங்க நிறைய கடன் வாங்குறாங்க. இன்னும் சொல்லலாம், படிக்காதவங்க கொஞ்சமா தான் கடன் தர, படிச்சவங்க நிறையவே கடனை கொடுக்குறான். நல்லா படி, நீ நல்லா இருப்ப, நல்லா படி, நல்ல வேலை கிடைக்கும், நல்லா படி, லைஃப்ல சந்தோஷமா இருப்ப அப்படின்னு படிப்பை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க. பசங்க என்ன நினைக்கிறாங்க? படிச்சா லைஃபே மாறிடும் நினைக்கிறாங்க. படிச்சா லைஃப் மாற போறது கிடையாது. லைஃப் எங்க மாறும்? ராஜ்யத்தையும் நீதியும் நான் தேடும் போதுதான் என் லைஃபே மாறுமே தவிர, பட் படிப்பு வேஸ்ட் நான் சொல்றது கிடையாது. படிப்பு முக்கியம் இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் படிப்பு ராஜ்யத்தையும் நீதியும் நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறது. படிப்பு என்ன? பல இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. படிப்பினால் என் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. படிப்பால என்னுடைய கவனம், படிப்பால என்னுடைய மூல வளர்ச்சி, படிப்பால என்னுடைய அறிவு, படிப்பினால சில தகவல்கள், இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டு என்னுடைய நாலேஜை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். சோ படிப்பு வந்து உங்க நாலேஜை கெயின் பண்ணும், உங்க நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும். நீங்க நல்லா சிறந்த மாணவரா இருப்பீங்க, டக்குன்னு புரியும் உங்களுக்கு. சோ இவ்வளவு நாலேஜ் இருக்கிறவன் எதுக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இவ்வளவு நாலேஜ் வச்சவன் ராஜ்யத்தை அவனால் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ராஜ்யத்தை ஈஸியா கற்றுக்கொள்ளணும். ராஜ்யத்தை, ஏன்னா இவ்வளோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கிற பாடமே எனக்கு புரியும் போது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவன் தயாராயிட்டான்னு சொன்னா, இப்போ ராஜ்யத்தை பற்றி படிக்கும் போது இவனுக்கு என்ன செய்வான்? ஆட்டோமேட்டிக்கா, ஹலோ, விளங்க தானே பேசுறது? சம்டைம் இது வந்து உங்களுக்கு விளக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் எனக்கு. நான் இது ஆல்ரெடி விளக்கந்தே திரும்ப விளக்குறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது இன்னும் உங்களுக்கு சரியா விளங்கல. இந்தியாவிலேயே இது பெரிய ஒரு புது பிரச்சனையாக இருக்கிறது.
இந்தியாவிலே இப்படி ஒரு போதனைகளை போதிக்கிற ஆட்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. இந்தியா ராஜ்யம்னா அது எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ராஜ்யம்ன்றது அது அரசாங்கம் அது ஒரு அத்தாரிட்டி, அது ஒரு ரூல்ஸ்ல இயங்கி கொண்டிருக்குது. நம்ம எல்லாம் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை பற்றி எல்லாம் இந்தியாவில் கேள்விப்படாதனால இதெல்லாம் பேசும்போது என்னென்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வெளிநாட்டு போதனையை உள்நாட்டில் அவங்க இறக்குமதி பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க. இதெல்லாம் பைபிளே இல்லைன்றாங்க. பைபிள் இல்லாதது சொல்றாரு. இப்ப நான் படிக்கும் போது பைபிள் இருந்து எடுத்து ஆரம்பிக்கும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், அப்போ இதெல்லாம் அவங்க கூட கொடுக்கப்படும். நான் பகவத்கீதையில இருந்து எடுத்து ஆரம்பிக்கிறேன், பைபிள் எடுத்து ஆரம்பிக்கிறேன். பைபிள் எடுத்து சொல்றதையே இவங்க எல்லாம் பைபிள் இல்லைன்றாங்க. ராஜ்யன்றது பைபிள் இருக்குது சார். இது பிரைமரி டீச்சிங்கா தான். இயேசுநாதருடைய முதல் போதனையை அங்கதான் ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்து ஆரம்பிச்சு அவருடைய ஊழியம், அவருடைய அற்புதங்கள், அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள், இவை அனைத்தும் என்ன கான்செப்டுக்குள்ள வருதுன்னா எல்லாமே ராஜ்யத்தின் கான்செப்டுக்குள்ளதான் வருது. ராஜ்யத்தை தாண்டி அவரை எதுவும் செய்யறதே கிடையாது. அப்போ இந்த உலகம் ஃபுல்லும் இருக்கிற மனிதர்கள் படிக்கிறது இதுக்குதான், உழைக்கிறது இதுக்குதான், வேலை செய்யறது இதுக்குதான், ஏமாத்துறது இதுக்குதான். ஏமாத்துறது கூட எதுக்குன்னா எப்படியாச்சும் ஏமாத்து வீடை கட்டிடணும்னு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் படிச்சு நல்ல வேலை வாங்கணும்னு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் வேலை செஞ்சு நல்ல ஒரு வசதி ஆகணும்னு விரும்புறாங்க. பாருங்க, இதெல்லாமே மனிதனுடைய பேசிக் நீட்ஸ். இதெல்லாம் மனிதனுடைய அடிப்படை தேவைகள். இந்த அடிப்படை தேவைகள் கூட ஒரு நாடு சந்திக்காம இருந்ததுன்னா அது என்ன பெரிய நாடு? உதவாத நாடு அதெல்லாம். ஹலோ, இந்தியாவில் வாழ்ற நமக்கு இந்த நாடு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கொடுக்குது? வீடு இல்லாத வீடு கொடுக்குது. நீங்க வீட்டுக்காக ஒன்றும் பிரயாசப்பட வேண்டிய அவசியமே. அப்போ இந்த இந்தியா என்ன பண்ணுது? வீடு இல்லாத வீடு கொடுக்குதுன்னா அப்ப வீட்டுக்காக கூட யாரும் என்ன பண்ண தேவையில்லை, வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கூட இவங்க கூட வீடு கொஞ்சம் நல்லா இருக்காது, அவ்வளவுதான். ஆனா வீடுன்ற கான்செப்ட்ல வராங்கல்ல, வீடை கொடுக்கணும், வீடு இல்லாம வீடு தரணும். அப்போனா ஒரு இந்திய குடிமகனுக்கு வீடு இல்லாம இருக்க கூடாதுன்றது நாடு அறிந்து வைத்திருக்குது. அப்போ ஒரு நாட்டுடைய தாட்ஸ் என்ன? ஒரு நாட்டில் வாழ்ற குடிமகனுக்கு வீடு இல்லை, சாப்பாடு இல்லை, துணி இல்லை, தண்ணி இல்லைன்னு அவன் கஷ்டப்படக்கூடாது. எங்கேயாச்சும் பிச்சை எடுத்தாச்சும் நாட்டு மக்களுக்கு தண்ணியை கொடுக்கணுன்றது நாட்டுடைய பிரைமரி டியூட்டியா இருக்குது, அவங்களுக்கு முக்கியமான வேலையா இருக்குது. அதுதான் அடுத்த நாட்டோட ஸ்டேட்டோட சண்டை போடாச்சும் தண்ணி வாங்கி கொடுக்குறான் நம்மளுக்கு. நாம வீட்டில் சிம்பிளா தண்ணி குடிக்கிறோம். தண்ணிக்காக நாம ஒன்றும் யுத்தம் பண்ணாங்க, அந்த கவர்மெண்ட் பார்த்துக்குது. அப்போ ஒரு கவர்மெண்டோடைய ஒர்க் என்ன? கவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, பவர்லாம் இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. இந்த கவர்மெண்ட் இந்த ரூல்ஸ், பவர், இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்ன பண்ணுது? அந்த நாட்டு மக்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த கவர்மெண்ட் செய்து. அப்போ இந்தியாங்கிற ஒரு அரசாங்கம் இந்திய மக்களுக்கு இதெல்லாம் செய்து இதெல்லாம் இந்தியாவில் வழங்கும் போது இந்த கான்செப்டே எங்கிருந்து வந்துச்சுன்னா தேவ ராஜ்யத்தான் இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாருக்கும் வந்துருக்குது. தேவன ராஜ்யம் இப்படி செய்யும், தேவன ராஜ்யம் இப்படி செய்யும். இந்த இந்திய கவர்மெண்டாலேயே ஏழைக்கு வீடு கொடுக்க முடியும்னா தேவராஜ்யம் அரண்மனையே கொடுக்க முடியும். ஹலோ, தேவன ராஜ்யம் அரண்மனையே கொடுக்குங்க. நீங்க அந்த வீட்டுக்காக நீங்க பிரயாசப்பட அவசியமே கிடையாது. உங்களுக்கு வீடு இல்லைன்னா கவர்மெண்ட் கொடுத்துரும். உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் தேவராஜ்யம் கொடுக்கும், வருமானம் கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும். எதுவுமே பாதுகாப்பா ராத்திரி உறங்குனீங்க, நீங்க தூங்குனீங்க, ஆனா பார்டர்ல எவ்வளவு ஆர்மி எல்லாம் அங்க வேலை பார்த்தாங்க தெரியுமா? உங்க உறக்கத்துக்காக அவங்க வேலை பார்க்கறாங்க, நீங்கள சம்பளம் தரீங்க, நீங்க டாக்ஸ் கொடுக்கலாம். ஆனா அந்த ஆர்மியை மெயின்டைன் பண்றது யாரு? இந்தியன் கவர்மெண்ட். இந்திய அரசாங்கம் எனக்கு பாதுகாப்புக்காக பல ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்களை பார்டர்ல போட்டு அவங்களுக்கு ஃபுட்டு, அவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து என்ன நிம்மதியா தூங்க வைக்குது. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஒரு சிட்டிசனை நிம்மதியா தூக்கத்தை கொடுக்குது, நிம்மதியா சாப்பாடு கொடுக்குது, நிம்மதியா வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்குது. அப்ப கவர்மெண்ட் இதெல்லாம் ஒரு சிட்டிசனுக்கு அவனுடைய உரிமைகளை அவன் கேட்காமலே கொடுக்குது.
இப்பதான் ஒரு ஆமன் வந்தது. அவன் கேட்காமலேயே நீ கேட்டீங்களா, ஆண்டவரே நீங்க நைட் எல்லாம் ஆர்மிக்கெல்லாம் லீவ் கொடுத்துறாதீங்க, ஆர்மி எல்லாம் கரெக்டா வைங்க, பாமெல்லாம் இந்த பக்கம் வந்து நீங்க ப்ரேயர் பண்ணீங்களா? ஏங்க நீங்க ப்ரேயர் பண்ணனா கூட கவர்மெண்ட் உங்களை பாதுகாத்துக்கோங்க. நீங்க ப்ரேயரே பண்ணாம கோயிலுக்கே வரலன்னா கூட கவர்மெண்ட் உங்களை சேஃபா வச்சுக்கோ. ஏன்னா அந்த கவர்மெண்ட் தன் நாட்டின் மக்களை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டுடைய கடமை. அதே நேரத்துல அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்க வேண்டியதும் அரசாங்கத்துடைய கடமை. இந்த கவர்மெண்டே இப்படி நடக்குதுன்னா தேவ ராஜ்யத்தின் அரசாங்கம் இப்படி நடக்கும். ஆகதான் இதை புரிஞ்சுக்கோன்றது. கண்ணுக்கு தெரிஞ்சதை புரிஞ்சுட்டா கண்ணுக்கு தெரியாது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ராஜ்யம் இவ்வளவு சலுகைகள் வழங்கும் போது அந்த ராஜ்யம் சொல்லுது, நீ உன் தேவைகளுக்காக ரொம்ப ஒரி பண்ணாத, உன் தேவைகளுக்காக கவலைப்படாத, பாதுகாப்புக்காகவோ வீட்டுக்காகவோ துணிக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ உன்னுடைய தேவைகளுக்காகவோ எதிர்காலத்துக்காகவோ பயப்படாத, கவலைப்படாத, அதுக்காக ஒரி பண்ணாத, ரொம்ப சஃபர் ஆயிடாத, ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, ராஜ்யத்தை தேடு, அவர் நீதியை தேடு, ராஜ்யத்தின் நீதி தேடு, அதுக்கான அறிவை வளர்த்துக்கோ, அதை புரிஞ்சுக்கோ, அது எங்க பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அது எங்கேயா பேசுறாங்கன்னா பல 100 கிலோமீட்டர் தூரமா இருந்தா கூட பரவாயில்ல, பஸ் பிடிச்சோ கார் பிடிச்சோ அந்த இடத்துக்கு போ, அந்த டீச்சிங்ஸை கேளு. ஏன்னா ராஜ்யத்திலிருந்து உன்னோட தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் கடவுள் எழுதி வச்சுட்டாரு. பட் இந்தியாவில் இதை அதிகமா ஆழமா போதிக்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன சொல்லி வச்சிட்டாங்க, நாங்க ஜெபம் பண்ண கர்த்தர் செய்வார்னு சொல்லி வச்சிட்டாங்க. ஹலோ, நாங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் செய்வாரு, நாங்க அதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கிறோம், விசுவாச வீரர்களை வச்சுக்கிறோம், ஜெப வீரர்களை வச்சிருக்கிறோம். இங்க எந்த வீரரும் கிடையாது, எந்த விசுவாசிகள் ஆளுங்க இங்க நாங்க அது மாதிரி டீம் போட்டு மெயின்டைன் பண்றதே கிடையாது. இங்க போன் கால்ஸும் கிடையாது, போன்ல ஜெபம் பண்றதும் கிடையாது. ஆனா உங்கள் தேவைகள் இந்த போன் மூலமாவோ டெலிகாலர்ஸ் மூலமாவோ இப்படி பிரேயர் வாரியர்ஸ் மூலமாவோ உங்கள் பிரச்சனைகள் சால்வ் ஆகும் எங்க எழுதவே இல்லை. ப்ராப்ளம் எப்படி சால்வ் ஆகுது? ப்ரையாரிட்டி காடு கொடுங்க, இம்பார்ட்டன்ஸ் தேவ ராஜ்யத்துக்கு கொடுங்க, நீதியை தேடுங்க, ராஜ்யத்தின் நீதியை தேடுங்க. எப்படி தேடணும், எப்படி நாடணும், அந்த ராஜ்யம் என்ன, ராஜ்யத்துடைய சட்டம் என்ன, ராஜ்யத்துடைய கோட்பாடு என்னன்றத தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். அதை பாருங்க, ஒரு ராஜ்யத்தை பற்றி நாம ஒரே வார்த்தை ஃபுல்லா விவரிக்கவே முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் விவரிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க, நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய மெசேஜுடைய முடிவுல ராஜ்யத்தை நீங்க கிளியரா புரிஞ்சுப்பீங்க. புரிஞ்சுக்கும் போது பாருங்க, நீங்க ஆப்ரேட் பண்றது ரொம்ப ஈஸியாடும். ஐ மீன் ரொம்ப ஈஸியா ஆப்ரேட் பண்ணுவீங்க. இந்த ராஜ்யம் உங்கள் அனைத்து தேவையும் சந்திக்கும். ஆமென். இதை நான் சொல்லலைங்க, இயேசுநாதர் சொல்றாரு, முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கறது ரொம்ப நல்லா இது பார்த்தீங்களா? இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க டக்குன்னு. ஸோ கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன். இந்த உலகத்துல 2 விதமான மனிதர்களை நாம் பார்க்கலாம். ஒன்று மதங்கள் இருக்கிறவர்கள், இன்னொன்று மதத்தை தாண்டினவர்கள். மதத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, எதுக்கு அவன் எல்லா மதங்களுமே எல்லா மதத்தில் இருக்கிறவர்களுமே எதுக்காக ஆண்டவரை வெளிப்படுறாங்க? அடிப்படை தேவைகளுக்காக தான். எல்லாம் அடிப்படை தேவைகள், வெறும் அடிப்படை தேவைகளுக்காக தான் ஆண்டவனை தேடுறாங்க. அதுக்காகவே பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள், எல்லா மதங்களுமே. இதோட கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கோங்க, கிறிஸ்தவங்க ஒரு மதம் தான் அல்லவா? இவங்க எதுக்காக ஆராதிக்கிறாங்க, இவங்க எதுக்காக உபவாசிக்கிறாங்க, இவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்க? இவங்களும் அடிப்படை, ஹலோ, இவங்களும் அடிப்படை தேவைகளுக்காக தான். இவங்களும் அதே மணி ப்ராப்ளம் தான், அவங்களுக்கும் அதே மணி ப்ராப்ளம். இவங்களுக்கும் அதே குடும்ப பிரச்சனை, அவங்களுக்கு அதே குடும்ப பிரச்சனை. இவங்களுக்கும் அதே எதிர்காலத்தை குறித்த கவலை, அவங்களுக்கும் எதிர்காலத்தை குறித்த நாளை தினத்தை பற்றி கவலைப்படாதிருங்கள், அதனது நாள் அந்த காரியத்தை அது பார்த்துக்கும் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு. நாளை தினம்னா ஃபியூச்சரை பற்றி நீங்க யோசிக்காதீங்க, ஃபியூச்சரை பற்றி ஒரி பண்ணாதீங்கன்றாரு. ஆனா எல்லா மனிதர்களுமே பிரச்சனையில எங்கன்னா இதேதான், நாளைக்காக என்ன பண்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, பணத்துக்காக. சோ இந்த பிரேயர் பண்றவங்களும் இதேதான், உபவாசம் பண்றவங்களோட பிரச்சனையும் இதுதான். அப்போ காமனா இருக்குது,
அப்போ இந்த காமன் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலான்னு தான் இவங்க கடவுளுக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆண்டவரே எனக்கு தேவையை சந்திங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. பட் கடவுள் சொல்றாரு, இவ்வளோ இந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ்யம் எப்படி சந்திக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நீங்க போராட வேண்டிய அவசியமே கிடையாது. இவையெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக நடக்க ஆரம்பிக்கும். ஏமேன். சரி, நான் அடுத்த வாரத்துல நான் போதிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன். இன்னைக்கு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். த ப்ரையாரிட்டி ஆஃப் காடுங்கிறத நெக்ஸ்ட் வீக் நாம் படிப்போம். எல்லாரும் எழும்பி இருக்கலாம். 10 நிமிஷம் காலதாமதமாக